மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நாங்கள் ஒரே கையெழுத்தில் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணி தனியாக 234 தொகுதியில் நிற்கிறாங்க. அவர்கள் எடுத்த முதல் தவறு தான். ராமதாஸ் என்ன பிளான் பண்றாருன்னா, வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும், ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு, மக்களும் அதான் விரும்புறாங்க, இவங்க தான் அவங்க செய்யறாங்களோ அப்படின்றாரு. நான் ஹோட்டல்ல தங்கியிருந்தேன், மாமான்னாங்க, நான் ஏமான்னு அப்படின்னு ரைமிங்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவே சில விஷயங்களை உங்களால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற முடியல, அதை நீங்க ஏத்துக்கிற முடியல, அவர் சொல்ற விஷயங்களை உங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. கட்சியில் இருக்க சீனியர் நீங்க அப்படிதான் நடத்துறீங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அன்புமணி இஷ்யூன்றது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே அது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஒரு இயக்கமாக தான் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன், KM ஷரீஃப், பழனி பாபா, அப்புறம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், பெரியார் இயக்க சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், மார்க்சிய சிந்தனை, இதெல்லாம் ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எப்படி நீதி கட்சி வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சியாக உருவாக்குனாங்களோ அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக உருவாக்குறார். நோக்கம் வந்து பெரிய நோக்கம். ஒரு பக்கம் வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வள்ளி பாபா கூட்டு போய் கூட்டங்கள் போடுறாரு, ஜான் பாண்டியன் போய் ஒரு பக்கம் கூட்டங்கள் போடுறாரு. ஜான் பாண்டியன் கட்சியில பொறுப்புலேயே இருந்தார். இப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். திமுகவுக்கு எப்பவுமே வந்து என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு 2 கட்சியும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் முதலில் ஃபுல் பண்ணவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். பல பேருக்கு இது புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அதாவது எப்பயுமே இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒரு 10-15% இருக்கும். 2 கட்சியும் வேணாம்ப்பா, ஆண்ட கட்சி வேணாம், ஆளும் கட்சி வேணாம், புதுசாரா வரட்டும் இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, இது இன்னைக்கு பேசல, இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா தமிழ்நாட்டு அரசியலில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த முதலில் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு மாற்று அரசியல்னு சொன்னவர் ராமதாஸ் தான். அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. யாருமே கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறாரு, யானை சின்னத்தில் ஜெயிக்கிறாரு. பண்டோட்டி ராமச்சந்திரன் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் யானையில் கூட்டு வராங்க, சட்டமன்றத்துக்கு முதலில் பதவி இருக்கிறதுக்கு யானையில் கூட்டுறாங்க. அப்படி ஒரு இயக்கம் உருவாக்குச்சு. அப்பெல்லாம் வந்து இன்னைக்கு அன்புமணி கிடையாது. அதற்கு பிறகு கூட்டணி அவர்கள் எடுத்த நிலைப்பாடு, கூட்டணியாக அப்படியே சில கொள்கைகள் மாறி அப்புறம் இவருடைய நிலைப்பாடு மாறி தெரிஞ்சு பல பேர் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு அது குறுகிய கட்டத்துக்குள்ள வேறு ஒரு முத்திரையோடு அந்த கட்சி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன முதல் முழக்கமே வந்து, நானோ என் குடும்பத்தாரோ இந்த கட்சியில் எந்த பதவியும் வரமாட்டோம், நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ நானோ என் குடும்பத்தாரோ சேர்ந்தவரோ போய் காலடி வச்சோம்னா எங்களை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை கூட சொன்னார். ஒரு பகிரங்கமான ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அப்படியே தலைகீழாக மாறி அந்த பதவிக்காகத்தான் இன்னைக்கு குடும்பமே சண்டை போட்டாங்க. நான் தலைவர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாருல அன்புமணி கிட்ட, நம்ம நீடிச்சுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி. இல்லை, இவர் நிறுவனர், ஃபவுண்டர் இன் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியுடைய நோக்கம் என்னன்னா, நானோ என் குடும்பத்தாரோ அரசு பதவிகள்லையோ இந்த கட்சி பதவிகளில் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சி ஆரம்பிச்சார். நோக்கமே, அவருடைய நோக்கமே அதுதான். அதனாலதான் GK மணியை காலங்க ரொம்ப நாளா வந்து தலைவராக வச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தான் ராமதாஸ் சொல்லுவாங்க, தலைவர் வந்து GK மணி தான். அப்ப என்னன்னா, அதுக்கு பிறகு 2014 மேல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்துடைய கூட்டணியில வர்றாங்க. பார்த்தா இவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்குறாங்க. அவர் அரசியல் என்ட்ரிக்கு பிறகுமே கண்ட்ரோல் ஃபுல்லாவே பெரியவர்கள் தான் இருந்துச்சு. ஆனா கடந்த ஒரு 5-6 வருஷமா 2016 வச்சுக்கலாம், 2016 இவரை முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நாங்கள் ஒரே கையெழுத்தில் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணி தனியாக 234 தொகுதியில் நிற்கிறாங்க. அவர்கள் எடுத்த முதல் தவறு தான். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அதில் தமிழ்நாடு முழுக்க போட்டி போடணும். அது என்னமோ ஒரு பிளான். அந்த நேரங்களில் அந்த அம்மா போட்டு கொடுத்த பிளான் தான்றாங்க. 3வது அணி ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் பிளானை போட்டு தனியாக நிற்க வச்சாங்க. அது 234 தொகுதியிலுமே பெரிய அளவு தோல்வி ஜெயிக்க முடியல. அதற்கு பிறகு பாஜகவோட கூட்டணிக்கு வர்றாங்க. பாஜகவோட கூட்டணி இருக்காங்க. அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி வர்றாங்க. அதுக்கு பிறகு திருப்பி பாஜக கூட்டணிக்கு போகிறாங்க. இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் அப்படி மாறி என்னாச்சுன்னா, கட்சியில் பலருக்கும் பலர் விதமான பிடிக்காமல் போயிடுச்சு. எப்பவுமே இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் வந்து அந்த நிர்வாகிகள் வந்து பதவியில் இருந்தால் தான் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தொடர்ந்து 2011 நினைக்கிறேன், 11க்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளாட்சி அமைப்புகளில் ஆளும் கட்சியோடு இருக்குமா இல்லை. இப்போ திமுக அதிமுகவோட இருந்தால் தான் நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் உங்களுக்கு ஈக்குவலான சீட் கொடுப்பாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் போனால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். விஜயகாந்த் பண்ண பெரிய தப்பே அவர் உள்ளாட்சி அமைப்புகளில் விட்டது தான். 2011 விஜயகாந்த் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சவனே எதிர்கட்சி தலைவராரு. ஒரு 3 மாதத்துல சண்டை போட்டாரு. அதாவது உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே சண்டை போட்டு வெளியே வந்துட்டார். உள்ளாட்சி தேர்தல் வந்த பிறகு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட நகராட்சி, பேரூராட்சி,
மாநகராட்சி வாங்கி இவருடைய ஆட்களை அங்கே உள்ளாட்சியில் போட்டு ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்ல பிஜேபி கூட எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா கூட உள்ளாட்சி அமைப்புகள் அடித்தளத்தை உள்ளாட்சி ஒரு நிறுவனம் கட்சியினுடைய அடிப்படையே ஃபவுண்டேஷனே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தன்னிச்சு இருக்க முடியாது. அது ஒரு ஆளுங்கட்சியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஊராட்சி அமைப்புகள் ஒரு 10 வார்டு இருக்குன்னா 5 வார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, 2 வார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு ஊராட்சி உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பேரூராட்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் கட்சியோடைய ஆள் ஒருத்தர் பேரூராட்சி தலைவராக இருப்பார். அப்போ நீங்கள் தான் அங்கே டிசைடிங். பேரூராட்சி தலைவருக்கு வந்து ஊருக்கு தலைவர் நீங்கள் தான். அவங்க தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம், ஸ்ட்ராங். அதில் வந்து திமுக அதிமுக விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஷீட் ஷேரிங் கொடுப்பாங்க, அதாவது எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க, ராஜ்யசபா கொடுப்பாங்க. இதில் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க திமுக. அதனால தான் திமுக அதிமுக 50 வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்கு. பிஜேபி ஒரு சீட் வாங்கினா கூட உள்ளாட்சி அமைப்புக்கு உள்ளாட்சி தேர்தலில் கடுமையாக ஒர்க் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, கவனம் எடுப்பாங்க. அதில் அது மாதிரி என்னன்னா ஒரு 10-12 வருஷமா உள்ளாட்சி அமைப்புகளை பட்டாளி மக்கள் கட்சி பெருசா உட்கார முடியல. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில இல்லை. அதனால ஒரு இதாகி போச்சு. இப்போ என்னன்னா ராமதாஸ் என்ன பிளான் பண்றாருன்னா வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதாவது ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு, மக்களும் அதான் விரும்புறாங்க, பாஜக விரும்பல, இந்த கூட்டணி போனோம்னா நம்ம கட்சியை வளப்படுத்தலாம் அப்படிங்கிற பிளான் பண்றாரு. அப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, அன்புமணி வேணாம், நம்ம வந்து அங்கே போக முடியாது, அன்புமணிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார். அவர் மீது இந்த வழக்குகள்லாம் இருக்கு, இந்த மருத்துவக் கல்லூரி வழக்குகள் இருக்கு, அவர் உதவியாளராக இருந்தவர் மேலே வழக்கு இருக்கு, நிறைய சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அதெல்லாம் அங்கேருந்து வர முடியாது. இது 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. பல பேர் கூட சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை 2 பேரும் நாடகம் போடுறாங்கன்னு. இல்லை நாடகம்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கட்சி 2 பேருக்குள்ளேயுமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நம்ம கூட்டணியை வந்து தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம், இப்போ நீ ஏன் பிஜேபி கூட போறாரு? இல்லை அவருக்கு பிஜேபி விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்காரு. இது அப்பா பையனுக்குள்ள இதுவும் ஒரு காரணம், அவங்க 2 பேருக்குள்ள வந்த ஒரு ஈகோ ஒரு காரணம், தனியாக ஒதுக்கிட்டாங்கன்ற ஒரு காரணம். இந்த கடந்த 5 வருஷமா முழுக்க கட்சி அன்புமணி கிடந்தா இருக்கு. நிர்வாகிகள் ஃபுல்லாவே அவங்க தான் இருக்கிறாங்க. அவர் தான் அவங்க போட்ட ஆள் தான். இப்ப ராமதாஸ் அவர்கள் போட்ட ஒரே ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவர் மட்டும் அவர் மட்டும் இருக்காரு. இல்லை விட்டுறலாம்ல, ஏன்னா இவருக்கு வயது முதிர்ந்து ஆயிடுச்சு, இனிமேலும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அனுபவத்தை சொல்லி கொடுத்து அப்படி மூவ் ஆகலாம்ல. அப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரு. அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு இருக்குல்ல. நீங்க அவர் நீங்க அப்பாயின்மெண்ட் அவர் சொல்ற 3 தினம் போட சொல்றாரு, போட்டு போங்களேன். அவர் யாரு? அவர் சொந்த உங்களுடைய அக்கா மகன் தானே, அக்கா பையன், உங்க மருமகனோட தம்பி. அவர் சார்பா ஒருத்தர் போடணும் இல்லைங்க. அதை ஏன் நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க? கலைஞர் இருந்தாரு, கலைஞர் கடைசியில முடியாத இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலா வச்சிருந்தாரு கட்சியில. இந்த அடிமட்டத்தில இருந்து ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குறாங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அடிபட்டு மிதிப்பட்டு வழக்கு வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சு நான் ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருக்கேன். ஏன்னா சும்மா வீட்டில் உட்காரணும் அப்படி உட்காரணும். நிர்வாகிகள் பெரும்பான்மையை விரும்பும் போது விட்டுறலாம்ல. இது ராமதாஸ் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அவர் கட்சிக்காரங்க சொல்றாரு, என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டுனா, அவர் யாரையும் அனுசரிச்சு போக மாட்டாரு, டக்குன்னு பேசிடுவாரு. அவருக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லை கட்சி ஆட்களை. அது மாதிரி தான் அப்பாட்டையும் பேசிடுறாரு சில வார்த்தைகளை. அவரை பேசி அப்படியே அவரை கொஞ்சம் அவரை ஹேண்டில் பண்ண தெரியல, அவருக்கு டிப்ளமேட்டிக்கே ஹேண்டில் பண்ண தெரியல. அது இவருக்கு கோபம் வருது. அப்போ அவரே குற்றச்சாட்டு சொல்றாரு, பாட்டில் தூக்கி எரிஞ்சிட்டாருன்றாரு. வார்த்தைகள் வந்து டிரா ஆயிடுச்சு அப்படின்ற டிரா ஆயிடுச்சு, எங்களுடைய பேச்சுவார்த்தை டிரா ஆயிடுச்சு, என்னை வந்து பாட்டில் தூக்கி ஆச்சா. அதே மாதிரி இந்த விவகாரங்கள்ல சௌமியாவோட பேர் அதிகமா அடிபடுது. அவரே சொல்றாரு, அவங்க சௌமியா தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பாடு பண்றாங்க அப்படின்னு. சௌமியாவுமே ஒரு பெரிய அரசியல் பின்பற்றத்தில் உள்ள குடும்பம் தான். அவங்க அப்பா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாரு. இப்போ அவரோட தம்பி வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, விஷ்ணு பிரசாத். அவரும் பாரம்பரியமான குடும்பம் தான். இவங்க முழுக்க வந்து கணவருக்கு பக்கபலமா இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவங்க தான் அவங்க செய்யறாங்களோ அப்படின்றாரு. நான் ஹோட்டல்ல தங்கியிருந்தேன், மாமான்னாங்க, நான் ஏமான்னு அப்படின்னு ரைமிங்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவரு நேற்று ஒரு பேட்டியில் கூட என்ன சொல்றாருன்னா, கடுமையான வந்து குற்றச்சாட்டை செலுத்திட்டே இருக்காரு யார் மேல, சௌமியா தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காரு. நீங்க கட்சியை கைப்பற்றதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது அப்படிலாம் கிடையாது அப்படின்றாரு. ஆமா, அவரு ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறாரு, ஒரு வேதனையில் இருக்காரு. நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளை வந்து எனக்கு அன்புமணியை பார்த்தாலே பிபி ஏறுது அப்படிங்கிறார். பெத்த பிள்ளைய பார்த்தாலே ஆமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்புறம் நிறைய ஒரு ஆற்றாமையில பேசுறாரு. நம்மகிட்ட இருந்து புடிங்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு அவருக்கு. நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒரு ஸ்ட்ரக்சரை, திடீர்னு நம்மகிட்ட இருந்து புடிங்கிட்டு நம்மளை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. நீங்க இப்போ கொள்ளு பேரன் கூட விளையாண்டுட்டு தைலாபுரத்தில் இருக்குன்றாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் நான் ஆக்டிவா தான் இருப்பேன். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தன்னிச்சையாக ஒரு அமைப்புகளையோ ஒரு நிறுவனத்தையோ ஒரு கட்சியோ உருவாக்கியவர்கள் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கலைஞர் விட்டு கொடுக்காம இருந்தாரு? கலைஞர் மறைவுக்கு பிறகுதான் தலைவரே ஆகிறாரு. அவர் அது வரைக்கும் முடியாது, அவர் நினைவிருக்கிற வரைக்கும் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருந்தாரு. அப்போ அந்த மாதிரி அவங்க விட மாட்டாங்க. அதை என்ன செய்யணும்னா, அவங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க தான் வச்சிருக்கீங்க கட்சியை, நீங்க தான் நிர்வாகிகள் போறீங்க. ஒரு சில விஷயத்துல அவர் இன்ட்ராக்ட் பண்றாரு, அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறதா கட்சியில் உள்ள ஆட்கள் சொல்றாங்க. பெரியவர் தானே, அப்பா தானே, அவர் சில விஷயங்கள் சொல்றாரு, கேட்டுட்டு ஆமாமான்னு சொல்லிட்டு பேசாம உங்க வேலையை பாருங்க, அவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரவே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, கட்சியில் இருக்கக்கூடிய சீனியரை நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க? பெத்த அப்பாவே சில விஷயங்களை உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற முடியல, அதை நீங்க ஏத்துக்கிற முடியல,
அவர் சொல்கிற விஷயங்களை உங்களால் ஜீர்ணிச்சுக்கிற முடியலன்னா கட்சியில் இருக்க சீனியரை நீங்கள் அப்படி தான் நடத்துவீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதே நிலைமை நீடிச்ச கட்சி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆல்ரெடி உடஞ்ச மாதிரி தான் அது. பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ 2 பிளவா இருக்கு. இது தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான மாறி மாறி அறிக்கைகள் கொடுக்கறது, பேட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது பலகீனம் தான். ஓட் பேங்க் குறையும். ஓட் பேங்க் கண்டிப்பாக குறையும். கூட்டணிக்கு யாரும் வர மாட்டாங்க. இப்போ ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு 10 சீட் கேட்குறீங்க, 20 சீட் கேட்குறீங்கன்னா அவங்க டிமாண்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்த விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யார்கிட்ட போய் இப்போ கூட்டணி வைக்கிறது, உங்கள் கட்சி பலகீனமாக இருக்குது, உட்கட்சி பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை வரும். தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த பிரச்சனைங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பின்னடைவு தான். பல்வேறு அரசியல் சார்ந்த பகுதி தரவுகளை பகுதியின்றி மற்றொரு சந்திப்பு. நன்றி.